அடேங்கப்பா! சூப்பர் ஸ்டாருக்கே இப்படிலாம் நடந்திருக்குமான்னு பார்த்தா சந்தேகமா இருக்கே! அப்படி என்னப்பா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வந்து வெறும் 2டே படங்கள்ல இப்படிலாம் வந்து இறக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே டவுட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடிச்சுட்டு வந்திருந்தார் இல்லையா? டியூட் அப்புறம் எல்ஐகே 2 படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. அதுவும் சாதாரண நாள் இல்லங்க. தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு பிரதீப் ரங்கநாதன் படத்தில. அவர் நடிச்ச 2 படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, 50 க்ரோர்ஸ்க்கு மேல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனோட படங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது. ஸோ அடுத்தடுத்து இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோவாவே கமிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ படங்கள் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, 2 படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சப்ஜெக்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 படமும் என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தோட வரப்போகுது. இந்த படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, என்ன மாதிரி தியேட்டர்லாம் ஒதுக்க போறாங்க. 2 படத்துக்குமே ஆடியன்ஸ் போவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.